சுமதி பண்ணே சுமதி பண்ணே சுமதி பண்ணே சுமதி சிங்கார வேலை. உங்ககிட்ட இருந்து பார்த்து இந்த ஈயத்தை பார்த்து இழிச்சுதான் பித்தளைங்கிற மாதிரி கொஞ்சம் நானும் கத்துக்க. Pot calling the kettle black. அதானே? இது வந்து அது நான் ஹெல்ப்பும் பண்ண முடியாது. You have to do your homework. ஓஹோ. அது அப்ப நீ பண்ணாட்ட கூட சாத்திடுவேன். அதுதான். சாத்திருக்க. டார்ச்சர், சைல்ட் டார்ச்சர் நாங்கலாம். நீ எவ்வளவு ஸ்டைலா பண்ற பத்தியா ராகேஷ்? அம்மா நீ சொன்ன ஒன்று அழுங்காத இது பண்ற அப்படின்னு. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே. ஆஹா பிரமாதம். I was just thinking about this song. எப்படி? யார் சொன்னாத? நீதான் சொன்ன. அத சொல்லு. வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அம்மாவும் நானும். and welcome to the nostalgia series. Yes. நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்ல வந்து ஐகானிக் ரெஸ்டாரண்ட்ஸ் மெட்ராஸில் at one point of time இருந்தது, இப்போ அது இல்லை. ஸோ அங்கேருந்து எங்களுக்கு இன்ஸ்பயர் ஆனது, அதாவது இது அந்த ரெஸ்டாரண்ட்டோடது தான் அப்படின்னு நான் சொல்லவே வரல, பட் அங்கேருந்து எடுத்து இன்ஸ்பயர் பண்ணி with whatever we have tasted, we are recreating that. Bring it to the, we are trying to analyze the taste. அப்படியே உள்வாங்கிட்டு அனலைஸ் பண்ணிட்டு ரெசிபி இப்படிதான் இருந்திருக்கணும். கரெக்ட். ஸோ அந்த ஒரு கான்டெக்ட்ல இன்னியோட ரெசிபி வந்து டிரைவ் இன் வுட்லண்ட்ஸோட கட்லெட். டிரைவ் இன் வுட்லண்ட்ஸ் கட்லெட். உங்க கதையே அங்கேருந்து தான் ஆரம்பிச்சது. நீங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணது, அப்பாவும் அம்மாவும் மீட் பண்ணது வந்து டிரைவ் இன் வுட்லண்ட்ஸ்ல தான். அது மாதிரி so many movies. இப்ப நம்ம பழைய படம்லாம் அஃப்கோர்ஸ் எனக்குலாம் நினைவு இருக்கு. சுமதி பண்ணே சுமதி பண்ணே சுமதி பண்ணே சுமதி சிங்கார வேலை இல்ல, அதுவும் அந்த இந்த சில இதெல்லாம் கூட நினைவு இருக்கு. பட் அந்த கான்வர்சேஷன்லாம் மறந்து போயிடுது. இது சுமதி பண்ணே நினைவு இருக்கு, கம்ப்ளீட்டா மறக்கவே மாட்டேன். டிரைவ் இன் வுட்லண்ட்ஸ் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அங்க அந்த பின்னாடி அங்க அந்த ப்ளே ஏரியா இருக்கும். அங்க அந்த என்டர் பண்ணி அந்த ப்ளே ஏரியாவுக்கு முன்னாடி வந்து ஒரு கேனப்பி மாதிரி இருக்கும். அங்க என்னோட ஃபர்ஸ்ட் அந்த ஆரஞ்சு ஸ்லஷ் நான் சாப்பிட்டது. பின்னாடி அந்த இடத்துல அந்த ஊஞ்சல்ல விளையாடுறது, விழுந்த ஒரு வாட்டி you got hurt on your head. அது you know what I did? I remember that. I applied strawberry ice cream உடனே அந்த இடத்துல போட்டேன். I'll never forget it. So அந்த மாதிரி அங்க அந்த சன்னா பட்டூரா, அதுவும் அந்த அவ்வளோ பெரிய பட்டூராக்கு வந்து அந்த கீழே அவ்வளோண்டு ஒரு சாசர்ல வந்து they'll keep that chana. Such fond memories and food has that ability to make you go nostalgic. So இன்னைக்கு வந்து drive in woodlands inspired cutlets. Exactly. என்னலாம் வேணும் சொல்லு பாப்போம். வந்து actually all the vegetables, carrot எவ்வளவு, ஒரு 2 கேரட் பெரிசா ஒண்ணே தான் கட் பண்ணிருக்கேன். சரி. அது ஒரே ஒரு பெரிய வெங்காயம். ஓகே. அப்புறம் வந்து பீன்ஸ் வந்து ஒரு 10 பீன்ஸ். அப்புறம் பட்டாணி. பீட்ரூட் தான் நிறைய இருக்கும். அடேங்கப்பா, என்ன ஒரு 2 பீட்ரூட் இருக்குமா? இல்ல, இது நல்ல பெரிய பீட்ரூட். இது கட் ஆல் நல்ல டைனி பிட்ஸ். ஓகே. கட் பண்ணி இப்ப அது முதல்ல வதக்கிக்கிறேன். உருளைக்கிழங்கு ஒரு 4 உருளைக்கிழங்கு வேக வச்சிருக்கேன். மசிச்சு வச்சிருக்கேன். ரொம்ப பெருசு இல்லாத. ஓகே. அப்புறம் ஐ நீட் லிட்டில் பிரெட் கிரம்ஸ் அண்ட் மைதால பால் விட்டு. ஓகே. அப்புறம் ஆல் த பொடிஸ், ஜீரக பொடி, பட்டை பொடி, மிளகாய் பொடி, அப்புறம் தனியா பொடி, மிளகு பொடி, அது இதெல்லாம் சாட்டே பண்ணிக்கிறதுக்கு ஐ நீட் லிட்டில் பட்டர் ஆல்சோ. நல்ல வேலை. ஆமா, இல்ல நெய் ஆரம்பிப்பியோன்னு நினைச்சேன். நெய் பட்டர் எல்லாம் ஒண்ணுதான். முதல்ல இத போடுறேன் பாரு, ஊறுகிறது பத்தியா. உனக்கு கப்பெல்லாம் என்ன ஸ்டைலா எடுத்து வச்சிருக்கேன். ஸ்டைலா எடுத்து நீ இந்த ஊர்ல எல்லாம் போய் வாங்கிட்டு வந்திருக்க ராகேஷ். ஆமா, எனக்கு எந்தெந்த ஊர்லாம் தெரியாது. நீ சொன்னாக்க ஒரு பக்கம் குஜராத்ல வாங்கினது, ஒரிசால வாங்கினது, பஞ்சாப்ல வாங்கினது. எக்ஸாக்ட்லி. இதுக்கு பாரு வாங்கி நீ கலாய் வேற பூசி இருக்க பாரு. ஆமா, அதெல்லாம் பண்ணிருக்க. அதெல்லாம் இட்ஸ் ரியலி வண்டர்ஃபுல். நீ எல்லா ஊருக்கும் போய் டிராவல் பண்றதுனால யூ நோ சோ மச். அதான் உங்ககிட்ட இருந்து பார்த்து இந்த ஈயத்தை பார்த்து இழிச்சுதான் பித்தளைங்கிற மாதிரி கொஞ்சம் நானும் கத்துக்க. Pot calling the kettle black. அதானே? அப்படின்னு சொல்ல முடியாது. ஏதோ கொஞ்சம் இப்படி இப்படி நம்மளும் நம்ம ஆத்துலயும் கொஞ்சம் அதெல்லாம் பண்ணி பாக்குறேன் நான். அதேதான். இதுல கொஞ்சம் தண்ணி எண்ணெய் ஊத்திக்கிறேன். இதுல இதுல இருந்தே கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் நிறைய வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சம் சூடு பண்றதுக்கு வெயிட் பண்ணிக்கலாமா? ஓகே. கொஞ்சம் பெருசா வைக்க. ஆஹா, சூடு எடுத்து அடுத்தது. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆடிங் தி ஆனியன்ஸ். எவ்வளவு குட்டி குட்டியா கட் பண்ணிருக்கா பாரு. இது வந்து ரொம்ப வேகவே வைக்கவே வேண்டாம். ஜஸ்ட் கோ ஆன் ஆடிங் ஆல் திஸ். கொஞ்சம் உப்பு வேணா போட்டுக்கோ, வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். அப்புறம் இது எல்லாமே போட்டுடலாம். போடு. கேரட்
ஆஹா எவ்வளவு இருக்கு பாரு பீட்ரூட். ஓடு சக்க. அது அம்மாத்துல வாலாம் எவ்வளவு அழகா கட் பண்ணி கொடுத்துருக்கா பாரு. கிவ் கிரெடிட் டு தேம். ஆஃப் கோர்ஸ். காத்தால நான் வேலையா இருந்தப்போ ஐ டோல்ட் தேம் எப்படி கட் பண்ணணும்னு. அவ்வளோ நல்லா கட் பண்ணி கொடுத்துருக்கா. வெரி நைஸ். பாரு பீன்ஸ் இது பட்டாணி இதெல்லாம் போட்டுட்டு இதுல உப்பு போடுவியா? அப்போ உப்பு போடுவேன். உப்பு அண்ட் ஆல் தி மசாலா பொடி எல்லாமே. நிமிஷத்துல பண்ணி விடுறியே. இன்னும் கொஞ்சம் உப்பு வேணுமா? அப்புறம் போடலாமா? இந்த பாரு இது வந்து தனியா பொடி. இது திஸ் இஸ் தனியா பொடி. இது வந்து சீரக பொடி. இதெல்லாம் நம்ம மனசுல யோசிச்சுன்னு பண்ணினோம் வாசனை வச்சு. ஆமா ஏன்னா இப்ப கட்லெட்லாம் தே டு இட் கரம் மசாலா எல்லாம் போடுறா. கரெக்ட். அப்ப அதெல்லாம் கிடையாது. கரம் மசாலான்றது இதுதான். ஸ்பைஸ் மசாலா. அதேதான். இது பட்டை மத்தர் தான் ஒரு வாசனை வரும். வேற எதுவுமே எனக்கு தெரிஞ்சு வாசனை வந்ததே கிடையாது. இது பாரு இது மிளகாய் பொடி. ஆஹா போட்டுடோ. எதுக்கு கொசுரு? இஞ்சி அண்ட் பச்சை மிளகாய் குட்டி குட்டியா கட் பண்ணி பட் அப்பாக்கு அது வாண்டாமேன்னு தான் கொஞ்சமா அரைச்சு வச்சிருக்கேன் நான். என்ன அது வாயில ஆம்பிடும் வேற. இது என்னத்துக்கு பண்ணவும் பண்ணிட்டோ அப்புறம் நல்லா இல்லாட்டக்க பிடிக்காட்டக்க. அது சரி. அதனால வயிறு அப்செட் ஆகக்கூடாது. தட்ஸ் சார். இப்போ கொஞ்ச நேரம் உப்பு போட்டு இன்னும் கொஞ்சம் போட்டு மூடி வச்சு குக் பண்ணிக்கணும். ஆமா வெரி குட். மூடி வச்சுட்டுமா? ஆமா மூடி வச்சு நல்லா வதங்கி இருக்கு. இப்போ வெறும் பீட்ரூட் மாதிரி தான் இருக்குது பார்க்க. அப்படிதான் இருக்கும் ஆக்சுவலா. டிரைவிங் கட்லெட் நம்ம உடைச்சா கட்லெட் அது அப்புறம் கூட நினைச்சுப்பேன் நானு அப்படி புசு புசு மாவு இருக்கிற மாதிரி இருக்கேன்னு. அது அந்த மைதா கோட் பண்ணுவோம்ல. மைதா கோட் பண்றது அண்ட் ஆல்சோ உள்ள they add little இது crumbs or மைதா தானே. இப்ப பாரு இப்போ இந்த உருளைக்கிழங்கு இதுலயே போட்டு நான் பிசிஞ்சு வச்சிருவேன். அது ஆஹா கொண்டா நான் மிக்ஸ் பண்றேன். இது வரேன். நீ உன்னோட மேஷர் இருந்தா கூட பண்ணிடலாம். வேண்டாம் அப்படியே மிக்ஸ் பண்ணு. கொண்டா பிரேக் பண்ணாத அம்மா. இட் should be done with a masher. நீ இந்த உருளைக்கிழங்கு பண்டத்துக்குலாம் வச்சுருப்பியே அது. இப்போ பாரு இப்போ வந்து ஐம் ஆடிங் கொத்தமல்லி நிறைய. கொத்தமல்லி நிறைய போடணும். ஐ நோ யூ டோன்ட் லைக் பட் இது போட்டாதான் அது வாசனை. சரி போதும். அது இரு அவ்வளோதான். கொஞ்சமாக பெப்பர் பவுடர். அது இப்போ தான் அந்த மேல் மாவில் தான் ஐ மீன் இந்த பூர்ணத்தில் தான் போடணும். அப்போ தான் அந்த பெப்பர் வாசனை நல்லா இருக்கும். கரெக்ட். கொஞ்சம் போடுறேன். இதெல்லாம் போட்டாச்சு. ஒரே ஒரு கொஞ்சம் பிரெட் கிரம்ஸ் so that's a binder. அப்ப உருளைக்கிழங்கு என்ன? உருளைக்கிழங்கு இஸ் ஆல்சோ binder. ஓஹோ. பட் எல்லாம் காயெல்லாம் நம்ம வேக வச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஐ மீன் வதக்கி இருக்கோம் இல்லையா. ஓகே ஓகே ஓகே. இப்போ அதுல வந்து தண்ணி எல்லாம் விட்டுக்க கூடாது. ஆமா, நம்ம உருட்டுறப்போ. அதனால கொஞ்சம் இது பண்ணிட்டு இப்போ இந்த தட்டுல போட போறேன். போட்டு ஷேப் பண்ணிக்கலாம். இதுதான் ஷேப். வெரி குட். ஸோ பிரெட் கிரம்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து போடட்டுமா? பண்ணிட்டு விட மாட்டியே, நீயே தான் பண்ணுவ. அவன் குழந்தை, நீ எத்தனை நாள் எல்லாம் பண்ணிட்டு இருப்ப. ஹோம்ஒர்க் பண்ணுற டைம்லலாம் இதெல்லாம் சொன்னதே கிடையாது. எது இந்த மாதிரி ஐயோ எத்தனை நேரம் பண்ணிட்டு இருப்பேன்னு. அப்பெல்லாம் வேற மாதிரி, அது பண்ணி தான் ஆகணும். ஓ, இது வந்து அது நான் ஹெல்ப்பும் பண்ண முடியாது. யூ ஹேவ் டு டூ யுவர் ஹோம்ஒர்க். ஓஹோ, அது அப்ப நீ பண்ணாட்ட கூட சாத்திடுவேன். அதுதான் டார்ச்சர், சைல்ட் டார்ச்சர். நாங்கள்லாம் இவ்வளோ இருக்கு பத்தியா, அது நல்லா இருக்கு பாரு. இப்போ இதை ஷேப் பண்ணணும். இப்போ ஷேப் பண்ணணும். ஆக்சுவலி இது அவ்வளோ சூடு இருக்காது, ஏன்னா உருளைக்கிழங்கு வெளியே தானே பண்ணிடலாம். இப்போ பண்ணிட்டு வைக்கணும். டன். ஓகே, சரி ஷேப் பண்ணலாம். இது வந்து அந்த ஸ்லரி ஆஃப் மைதா அண்ட் பால் வித் லிட்டில் பிட் ஆஃப் உப்பு. அதில் ஆமாம், உப்பு துளி. இந்த இது ஸ்பைஸ். ஓகே. என்ன ஸ்பைஸ்? மிளகா பொடி குதுளி. வெறும் வெரி மைல்ட். ஓகே. So just coat it in breadcrumbs. Yes. Coat it in breadcrumbs. அது கொஞ்சம் இது பண்ணிக்கணும். அத கொஞ்சம் வெச்சு நான் ஒன்னு பண்ணி வெச்சிருக்கேன் பாரு. அந்த ஹார்ட் ஷேப், டிரைவ் இன் ஹார்ட் ஷேப் தான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டிரைவ் இன்ல வந்து எதுவும் கொடுப்பா எனக்கு தெரிஞ்சு. பட் இந்த டிபிக்கல் வந்து இந்த பேக்கரி, ஆமா, அப்புறம் இல்ல இந்த பழைய கால இந்த தியேட்டருக்குலாம் போய் அந்த கட்லெட் கொடுத்தானா அது அந்த ஹார்ட் ஷேப் தான் இருக்கும். ஹார்ட் ஷேப் ஒன்றும் அப்படி ஒன்றும் இட்ஸ் நாட் அ மஸ்ட் தட் இட் வாஸ் அ ஹார்ட் ஷேப். ஐ டோன்ட் திங்க் ஸோ. இப்போ இப்படி பண்ணிட்டு நல்லா ஓரத்தெல்லாம் இது பண்ணிடுவோம், ஸ்டெடி பண்ணிட்டு. ஆக்சுவலாக நம்ம இதை
நம்ம ஸ்லரி யூஸ் பண்ணிட்டு அந்த பிரெட் க்ரம்ஸ் ஷுட் பி செப்பரேட், தனியாக தான் வச்சிருக்கணும். ஆமாம், அப்படிதான் இருக்கு. ஆமாம், நோ 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 நோ, நம்ம இந்த கையே யூஸ் பண்ணக்கூடாது. அது சொல்கிறேன் நான். ஓகே ஓகே ஓகே. People who are presently doing it, probably you can follow this. Okay. Which I am not doing now. Okay. But still, you know. Okay. அது அதில் இது ஆகாத இருக்கும் அட்லீஸ்ட். ஓகே, இரு நான் இந்த நாலு ஹார்ட் ஒன்று பண்ணி காட்டுறேன். பண்ணு. இந்த மாதிரி குக்கி மோல்ட் இருக்கும்ல, இதை வந்து எடுத்து நல்லா கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு, இது எவ்வளோ ஃபிட் ஆகுமோ, இது கொஞ்சம் ஜாஸ்தி, அது நல்லா 1/4 கிலோ பிடிக்கும் போது அதில் சும்மா இதுக்குள்ளே இப்படி போட்டு ஜஸ்ட் ப்ரெஸ் இட் வித்இன் தட் ஃப்ரேம், அவ்வளோதான். கொஞ்சம் இந்த ஃப்ரேமை கொஞ்சம் கிரீஸ் பண்ணிக்கலாம். அதான், தட் வில் பி நைஸ். நீங்கள் ஏற்கனவே தான் போட்டிருக்கியே பட்டர். இப்போ போட்டேன். ஸோ இதை இப்படி பண்ணிவிட்டு just slowly get it out. See, look at that shape, beautiful heart பண்ணி இதை நீ எவ்வளோ ஸ்டைலாக பண்ணுற பற்றியா ராகேஷ்? அம்மா, நீ சொன்ன ஒன்று அழுங்காத இது பண்ணுற அப்படின்னு. இல்லை இப்போ கரெக்ட், நீ பண்ணுறதுலாம் பண்ணணும், நான்லாம் கொஞ்சம் நான் மாட்டில் பண்ணுற மாதிரி பண்ணிடுறேன் தான். இப்போ பாரு, யூ ஆர் யூசிங் யுவர் ஹேண்ட். கை இல்லாத எதுவுமே முடியாது ராகேஷ். பண்ணிட்டு coat it with the bread crumb. So இந்த மாதிரி you coat it on a bed of bread crumbs பண்ணிட்டு you shape it. See, இந்த இடத்துல அந்த டிப்ரெஷன் ஒன்று கொடுத்து சேர்த்துட்டு சரி, இந்த எட்ஜை வந்து கொஞ்சம் அப்படி ஷேப் பண்ணிட்டு you place it. We'll fry this now. Yes, we will fry. எப்படி விதமா உருட்டி வச்சிருக்கோம் பாருங்க. சிலிண்ட்ரிக்கல். இப்போ போட போறேன் மச்சி, காப்பாத். ரொம்ப சூடு. போடு. இதுக்கு கொஞ்சம் நல்ல தீ தான் வேணும். ஓகே. இட்ஸ் a deep fry. People do it shallow fry also. அதெல்லாம் சரி வராது. அது சரிப்பட்டே வராது. நான் பார்த்திருக்கேன் shallow fryலாம். அது பிச்சு விட்டுன்னு இருக்கும் எல்லாம். இது கொஞ்சம் நல்ல தீ தான் வேணும். தீ வச்சுட்டு குறைச்சுடணும் எனக்கு. அதான். அது மேபி மீடியம் ஹையா வாட் எவர் யூ மே கால். ஆமா, நல்ல தட் இஸ் புகையற சூடு வேண்டாம். புகைய கூட எதுவுமே புகைய கூடாது எக்ஸெப்ட் சைனீஸ் குக்கிங். ஓ வாவ். பாரு அடுத்த வாரம்லாம் இன்னும் என்னெல்லாம் பண்ண போறேன் பாரு. நாஸ்டால்ஜியா. நிறைய பேர் நீங்க whoever is நீங்க இத பார்த்துட்டு இருக்கறவா வந்து உங்களுக்கு என்னென்ன கரெக்ட் நாஸ்டால்ஜியா இருக்கு, அது இட் குட் பி ரெஸ்டாரண்ட், இட் குட் பி நீங்க சாப்பிட்ட தியேட்டர்ல என்ன வேணா இருக்கலாம், அதெல்லாம் சொல்லி காமெண்ட் பண்ணுங்க. we will try and recreate. ஆஹா இந்த பாரு எப்படி இருக்கு பாரு. this is the golden cutlets, brown cutlets. cutlet பாரு ஹார்ட் ஷேப் போட போறேன் பாரு. போட மாட்டியோன்னு நினைச்சேன். சீ குழந்தை நீ பண்ணிருக்க, போடாம இருப்பேன் நான். கொஞ்சம் தீ பெருசாவே நினைச்சேன், சொல்லிட்டேன். ஆஹா, இங்க பாரு அதை எப்படி இருக்கு பாரு நான் பண்ணது. இருந்தாலும் ஷெஃப் தான், நம்மளாம் சூ ஷெஃப் தான், என்ன பண்றது. சரி குழந்தைக்கு டேஸ்ட் கொடுக்க. எப்படி ஹார்ட் ஷேப். அத பாரு. see இங்க உங்களுக்கு நான் காட்டுறேன். see as I open this, உங்களுக்கு அந்த டிஃபரண்ட் லேயர் எப்படி தெரியும் பாருங்க. see the typical அந்த drive in Woodlands Cutlet. oh my goodness, look at that. ஆஹா, fantastic. இது வந்து கெட்சப்போட. ஆமா. ஆஹா, நல்லா கொதிக்க. ஓ மை காட், நாஸ்டால்ஜியா ஓவர் டிரைவ். இது அந்த ஈவன் தோ இதில் நம்ம பீட்ரூட் போட்டிருந்தா கூட பீட்ரூட் வாசனை இல்லை, பட் இட் ஆட்ஸ் ஒன் எலிமெண்ட். அண்ட் அந்த பட்டை மெயினாக சி யூ ஆடட் பட்டை பொடி, அப்புறம் ஜீரகம், தனியா, மிளகா பொடி, இது எல்லாம் ஆட் பண்ணது வந்து அது ஒரு காரம் கொடுக்கறது. அந்த பட்டையிலேருந்து வாசனை இருக்கு. ஓ திஸ் இஸ் அப்சல்யூட்லி ஃபேண்டாஸ்டிக். இப்போ வந்து when you ask them to make cutlet, nuts cutlet, corn cutlet, then paneer வச்சு cutlet எல்லாம் வருது. ஆமா. But the original used to be with drive-in. அவ இத மாதிரி தான் பண்ணிருப்பா. That's what we sort of recollect. So like we said, it is our interpretation of what we savored many decades ago. We hope you like this recipe. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்னெல்லாம் இட் ரிமைண்ட்ஸ் யூ லைக் நாஸ்டால்ஜியா ஃபுட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா வாட் ஆல் இட் இஸ்னு காமெண்ட் பண்ணுங்க. we will see you in another episode of Ammavum Naanum. Bye, take care. Bye.